ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் ஆதி. அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் படத்தோட ட்ரெய்லர் 2 ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரெய்லர்லேயே கதையை சொல்லிப்பட்டு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட் ட்ரெய்லரில் இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி விட்டுட்டு இருந்திருக்காப்புல நம்ம ஜேம்ஸ் கேமரன். ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, நீ எனக்கு கதைலாம் முக்கியம் இல்லடா, இந்த படத்துக்கு நீங்கள் கதை ஸ்க்ரீன் ப்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி. வாங்கடா பண்ணிட்டு அவரை சுற்றி காட்டுறேன் அப்படி சொல்லி ஜேம்ஸ் கேமரன் எல்லாத்தையும் போய் சுற்றி காட்டுறதுக்காகவே தேட்டருக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. அவதார் படத்தை மட்டும் என்ன ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேக்காக பார்க்க போகிறாங்க, அந்த வேர்ல்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்காக தான் பார்க்க போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மற்ற 2 படத்தையுமே தாண்டி அப்படி ஒரு மைல் ஸ்டோனை செட் பண்ண போகுது. ஸோ இந்த ட்ரெயிலர் என்னென்னலாம் காட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வராங் கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. வராங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த நெருப்போட பியூரிட்டி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் மொத்த இனமே வந்துட்டு அழிஞ்சிருச்சு, ஆட்கள்லாம் கத்தி கதறும் போது அந்த ஐவா வந்து எங்களை காப்பாற்றுற அப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மாதிரி ஒமட்டிகாயா மக்கள் மாதிரி இவங்களுமே காட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு எரிமலை செட்டுறதுனால இந்த மொத்த ஊருமே அழிஞ்சு போயிட்டோம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எரிஞ்சு போன ஒரு இடத்துல தான் இவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த எரிஞ்சு போன மரம் அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம், அங்கே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க இயற்கையவும் ஏவாவையும் வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்றதுனாலையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான மக்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கோவக்கார ஆட்கள் மாதிரி இருக்காங்க, ரொம்ப கோவக்காரனா இருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனாலேயே இவங்க ஏவாவை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா குவாரிச் கூட சேர்ந்து மற்ற 2 கிளான்ஸுமே எதுக்கிறதுக்காக அவங்க சண்டை போட போகிறாங்க. 2 இல்லை, ஐ மீன் 3. இதில் மொத்தம் 3 கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்போசிட்டில் வரப்போகுது. ஒமட்டிகாயா, மெட்கைனா, அப்புறம் ட்லாலிம்ன்றது பார்த்தீங்கன்னா விண்ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றுல பறக்கக்கூடிய கும்பல். அது கிட்டத்தட்ட பயணிகள் மாதிரி தான். காற்றுலேயே பறந்து பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் பறந்துகிட்டு இருப்பாங்க. ஊரோட நிலவு அந்த காற்று எந்த பக்கம் போதோ அதை ஃபாலோ பண்ணி இவங்களுமே போயிட்டு இருப்பாங்களாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு உயிருள்ள பொருள் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. முன்னாடி இருக்கிறது உயிருள்ள பொருள் தான், கிட்டத்தட்ட ஸ்குவிட் மாதிரி. பட் மேலே இருக்கிற அந்த பலூன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு ஆர்கானிக் மெட்டீரியல் கிடையாது, அது இன்ஆர்கானிக் தான். எப்படி சொல்கிறேன்னா இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல வராங்க வந்துட்டு அதை ஷூட் பண்ணுவாங்க, வராங்கோ யாரோ ஒருத்தங்க அதை ஷூட் பண்ணுவாங்க, அது பற்றிக்கிட்டு எரியும். ஆனால் ஒவ்வொரு டைமும் திரும்ப எரிய ஆரம்பிக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது கம்பஸ்டபிள் மெட்டீரியல் தான், ஹீலியம் மாதிரி ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா எரியக்கூடிய ஒரு கேஸ் உள்ளுக்கு வந்துட்டு இருக்கு போட்டிருக்கு. அதை வச்சு தான் இவங்க பறந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெடிக்குது. ஸோ வெடிக்கிறத பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு இன்ஆர்கானிக் மெட்டீரியல் தான். நிறைய பேர் ஆர்கானிக்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இதில் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பைலுமே வந்துட்டு இருக்கான். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை மையமாக வச்சு தான் போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜேக் சலி நெத்திரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேலே ஒரு ஆப்போசிட்டான ஒரு இதில் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஜேக் சலிக்கு அவனை பிடிக்கும், நெத்திரிக்கு அவன் பிடிக்காது, அப்படி தான் வந்துட்டு இருக்கோம். பட் இந்த படத்தில் பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிபிளி நம்ம ஸ்பைடரை பேஸ் பண்ணி தான் அந்த படமே போகணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு காற்றுலேயே ஒரு பெரிய சண்டை நடக்கிறமே காட்டுவாங்க. அப்போ ஜேக் சலி பார்த்தீங்கன்னா ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர்ஸை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ பையனை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. அண்ட் அந்த பசங்க எல்லாருமே திடீர்னு ஏதோ இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காங்க. பாசிபிளி அந்த சண்டையில் காட்டுக்குள்ளே தவறி போயிருப்பாங்களோ என்னவோ, அங்கே தான் ஸ்பைடர் வந்துகிட்டு இருக்கான். அங்கே தான் சொல்லுவாங்க சல்லீஸ் எப்போவுமே குவிட் பண்ண மாட்டாங்க, சல்லீஸ்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் பாசிபிளி நம்ம ஸ்பைடருக்கு ஏதாச்சும் நடக்க ஸ்பைடரை காப்பாற்றுறதுக்காக ஜேக் சலியும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காட்டிலேருந்து நம்ம ஏவா மரத்துக்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ட்ரெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே நம்ம குவாரிச்சும் வர மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜேக் சலி ஆக்கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த உலகம் நீ நினைக்கிறத விட ஆழமானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவர் எதை மென்ஷன் பண்ண வராருன்னு தெரியல. பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு கூட்டு போகிறால, அங்கே காப்பாற்றி எப்படி உயிர் பொழைக்க வச்சுருவாங்க, உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஆழமானது அப்படின்னு அவர் யார்கிட்டயோ சொல்கிறாரு. யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை குவாரிச்சா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா மேபி அவர் பசங்க கிட்ட கூட அவர் பேசிகிட்டு இருக்கலாம். அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடரோட உடம்புக்குள்ளே அந்த வேர்கள்லாம் ஏறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை வச்சு தான் ஃபஸ்ட் பார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பாடி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட் பார்ட்டில் கிரேஸுக்கு வேலை செய்யாமல் போயிருக்கோம். பட் இந்த இடத்துல ஸ்பைடருக்கு கொஞ்சம் அபரிவிதமாக தான் வேலை செஞ்சுருக்கு. எப்படா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த கூறுலாம் வந்துருக்குங்க. கூறுன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஏவா மக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று. அதை வச்சு தான் மற்ற ஆர்கனிசம் கூட அவங்க கனெக்ட் ஆவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடருக்கு அந்த கூறு வந்திருக்கு. பாசிபிளி பார்த்தீங்கன்னா இப்போ அவனால் மாஸ்க் இல்லாமல் சுவாசிக்கவும் முடியும். மாஸ்க் இல்லாமல் அவன் 2-3 சீனில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மாஸ்க் இல்லாமல் அவனால் சுவாசிக்க முடியுது. அண்ட் கூறுவுமே வந்துருச்சு. ஸோ அவனோட ஃபிசியாலஜியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. லைக் மனுஷனாக இருந்தவனுக்கு கிட்டத்தட்ட அந்த நாவி மக்களோட ஃபிசியாலஜி வந்துட்டு இருக்கு. ஸோ ஏவா அவனோட ஃபிசியாலஜிவே மொத்தமாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இதை ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து வராங்க வந்து எப்படி அவனால் மாஸ்க் இல்லாமல் இருக்க முடியுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. பாசிபிளி இந்த இடத்துல வராங்க ஏவா மேலே இன்னுமே கோவம் அதிகமாகலாம். ஏன்னா எங்களை காப்பாற்ற அந்த ஏவா உனக்கு அந்த ஃபிசியாலஜியவே மாற்றி கொடுத்துருக்காளா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவா மேலே இன்னுமே கோவம் இந்த இடத்துல வராங்க அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு சீனில் நம்ம ஜேக் சொல்லுவார், ஒருவேளை மனுஷங்க இங்கே மாஸ்க் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்றது தெரிஞ்சுட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாரு, நாவி இனமே அழிஞ்சிரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க.
எக்ஸாக்ட்லி அதாங்க. ஏன்னா இந்த எலமெண்ட் எடுக்க வந்தவனுங்க நிறைய பேர் இந்த ஊரை உலகத்தையே அழிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. இதில் மாஸ்க் இல்லாமல் இங்கே தங்க முடியும் அப்படின்லாம் தெரிஞ்சுட்டா மொத்த பயில இங்கே கிளம்பி வந்துருவானுங்க. பூமி ஏற்கனவே காலி பண்ணிட்டானுங்க. விட்டா இங்கே வந்து இந்த பண்டோராவையுமே அழிச்சு விட்ருவானுங்க. அண்ட் அந்த சீனை கட் பண்ணி காட்டியிருப்பாங்க. லைக் அவர் வந்துட்டு மாஸ்கா இல்லாமல் வாழ முடியுன்றது தெரிஞ்சா அப்படின்றது ஒருத்தர்கிட்ட பேசுவார். இந்த நாவியினை அழிஞ்சிரும்ன்றதை நெத்திரிக்கிட்ட பேசுவார். ஸோ ரெண்டும் வேறு வேறு சீன். அதை அப்படியே கட் ஷாட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நம்ம வில்லங்கிட்ட வருவோம், வராங்கன் குவாரிச் கிட்ட வருவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீனில் வந்துட்டு குவாரிச் வந்துட்டு வராங்க வந்துட்டு குவாரிச்சே கிட்டத்தட்ட ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்டிமசி சீன்லாம் வேறு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நெத்திரிக்கும் ஜேக்கும் இந்த மாதிரி இந்த பாட்டில் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்று இருக்குமா? அப்சல்யூட்லி ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கும்போது வில்லிக்கு இருக்கக்கூடாதா? இருக்கலாம் தான். பட் இதில் அது வருமா? அவங்க இன்டிமசி ஏற்க மாதிரி கூட ஒரு சீன் டேரெக்டாக காட்டல, பட் ஒரு ஷார்ட்டில் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் பாசிபிளி அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்திருக்கலாம். ஏன்னா நான் இவங்களை எதிர்த்துட்டு இருந்தா நீ இவங்க கூட சேர்ந்து வேலை செய்றியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிபிளி குவாரிச்சாவை பார்த்தீங்கன்னா எதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பையனுக்காக தான் போயிருந்திருப்பாரு, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்திருக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வேல்ஸை காட்டுறாங்க, அந்த திமிங்கலத்தையுமே நம்மகிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அதுங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையாக அந்த சீன் விஷுவலாக பயங்கரமாக இருக்குங்க. இந்த படத்தையெல்லாம் ஐமேக்ஸில் பார்க்கணும். ஐமேக்ஸில் ஆச்சும் அட்லீஸ்ட் 3Dலையாவது பார்த்துடணும். லாஸ்ட்டாக டோரக் மக்தாவை காட்டியிருக்காங்க. போன படத்தில் வரல, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்தது, திரும்ப இந்த படத்தில் தான் வந்திருக்கு டோரக் மக்தா. உண்மையிலேயே சூப்பராக இருக்க போதுங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்க்க பயங்கரமாக இருக்கும், இந்த படத்துலேயே அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். பார்க்குறதுக்கே பயங்கரமாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்கைன் இருக்கிற இடத்துல ஏதோ திடீர்னு ஒரு சுழல் வர மாதிரி காட்டியிருக்காங்க. நடுவில் ஏதோ சுழல் சுற்றி பாறைங்க பறந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு இடம் இல்லை என்ன ஃபினாமினா அப்படின்னு சொல்லி தெரியல. இது வரைக்கும் நம்ம அவதாரில் இந்த மாதிரி பார்க்கல. மேபி இது ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினாமினா இருக்கலாம் அந்த ஊரில் நடக்கிறது. அது இவங்களே ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது, சும்மா இருக்க மாட்டாங்க, எதனா பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி இவங்களே ஏதாச்சும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம்ன்றது படமே கிடையாது, இட்ஸ் அ ஹோல் லாட் எக்ஸ்பீரியன்ஸ். போய் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் பண்டாராவை. அந்த மாதிரி தான் நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. லெவலில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்து அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.